வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு தமிழ் புத்தாண்டு வருடமான குரோதி வருட பலன்கள். இன்னைக்கு அந்த குரோதி வருட பலன்களில் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடமாகப்பட்டது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வருடத்தின் முற்பகுதியிலேயே 6, 7 அப்படி வருவார். 3 மாதத்திற்கு அப்புறம்தான் இந்த ராசி அதிபதி 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால் உங்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு துவக்கமாக தான் இருக்க போகுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. வருடத்தின் முற்பகுதி முடிந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துலையும், அடுத்து அந்த ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்தில் இந்த குரு பகவான் உங்களுடைய அஷ்டம குருவாக பெயர்ச்சி ஆக போகிறார் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் இந்த துலா ராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்லணும். எனக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அது எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உண்டான அளவு எனக்கு இருந்தால் போதும், நான் அதிகமாகவும் ஆசைப்பட மாட்டேன், ரொம்ப குறைவாகவும் நான் ஆசைப்பட மாட்டேன், அதே சமயத்தில் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்பகுதி ஃபுல்லாகவே வாழ்க்கையில், அதாவது ஒரு 40-45 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்தவர்கள்னா இந்த துலா ராசி அன்பர்கள் தான். தன்னுடைய வாழ்க்கையை நான் எப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய வயது 45 ஆகிடும். நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய லைஃப்பை பற்றி நான் யோசித்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்னால் இந்த துலா ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. அதனால் இனிமேல் முதற்கொண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, 25 வயசு நபர்களாக இருக்கிறீங்க, 30 வயசு நபர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்கக்கூடிய நபராக மாறிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த துலா ராசி அன்பர்கள் மிக நேர்த்தியாக நடக்கக்கூடியவா. யாராக இருந்தாலும் சரி மிக நேர்த்தியாக பேசி இவர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டாம், சகவாசம் வேண்டான்னா அவர்களை நேர்த்தியாக ஒரு கலட்டக்கூடிய நபர்கள்னா அந்த துலா ராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரியா யார்கிட்ட எப்படி பழகணும், இவர்கள் மூலமாக நம்மளுக்கு லாபம் இருக்கா லாபம் இல்லையா அப்படின்னு ஒரு துலாம்னு சொன்னாலே தராசு மாதிரி மற்றவர்களை அளக்கக்கூடியவர்கள்னா இந்த துலா ராசி அன்பர்கள் தான். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அவர் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இல்லை 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டவர் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லும். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க துலா ராசி அன்பர்கள். வாய்ப்புகளே இல்லாமல் தொழிலில் நான் நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த எந்த ஒரு தொழிலையும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. சின்ன அளவில் பண்ணுறேன், ஒரு காய்கறி வேலை பண்ணுறேன், அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன், அடுத்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு டியூஷன் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்படி சின்ன வேலைகளாக சுயமாக சம்பாதிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வருடத்தின் பிற்பகுதியில் தான் அடுத்து உங்களுடைய லாபஸ்தான அதிபதி 8ஆம் இடத்திற்கு நகர போகிறார். அதனால் உங்களுக்கு வருடத்தின் துவக்கம் பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அங்கேயே சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறும்போது தான் உங்களுக்கு சில வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கு உண்டான காலகட்டமாகும். எப்போதுமே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு
ஒரு ஒளிமயமான வாழ்க்கைன்றது அப்பதான் துவக்கமாக போகுது. அதனால நீங்க ஒவ்வொரு வருட பிறப்புக்கும் மிகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையோட பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்தை சாதிக்கும் நபர்களாக தான் இருப்பார்களே ஒழிய அந்த விஷயத்துல ஏமாறக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு சிறந்த ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் 4 அதாவது சுகஸ்தானத்திற்குரியவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதே சமயத்துல அந்த ஒரு பண தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்கள் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் வளர்ச்சி வரும்போது அந்த தொழிலுக்காக நிறைய பணத்தை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு தவறான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அஷ்டம இடத்துல குரு வருவதனால பணத்தை எல்லாத்தையுமே ஒரு லாக் ஆகக்கூடிய நேரம். அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும்போது அதுல நிறைய பணத்தை ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம நீங்க முதலீடு போட்டீங்கன்னா கண்டிப்பா அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல வருமானம் அதிகமாக வரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும் இந்த துளாராசி என்பர்களுக்கு. அஷ்டமத்துல இருக்க குரு பகவான் ஆகப்பட்டவர் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காரக கிரகமாக இருக்கிறார். அதனால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் அதிகமாகுவதற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. வெளிநாடு சென்று வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த புது வருட பிறப்புல உங்களுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. வெளிநாடு சென்று வேலை பார்க்கும்போது உங்களுடைய மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாய அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரு 6 மாத காலத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக சொத்து வாங்குவதற்கு, உங்களுக்குன்னு ஒரு சுயமா ஒரு தொழில் தொடங்குவதற்கு, உங்களுக்குன்னு சில ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால சில விரயங்கள் ஏற்பட்டாலும் சில தடைகள் திரும்பியும் வரும் உங்களுக்கு. இப்போதான் ராசியிலிருந்து கடந்து உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த கேது ஆகப்பட்டவர் அடுத்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு செல்லும் போது சில விரயங்கள் வந்தாலும் அந்த விரயமாகப்பட்டது அந்த ஒரு சுப விரயமாக மாறுவதற்கு எந்த அளவிற்கு நீங்கள் தொலைதூரத்திற்கு சென்று வேலை செய்கிறீர்களோ, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்கள் குடும்பத்தை பிரிந்து வேலை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருடத்தின் முதல் நிலையே இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் கடன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம், சொத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நேரம். அதை ஒரு மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் எல்லாமே செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம தொழில் செய்ய போகிறோம், இதற்கு உண்டான வருமானம் இவ்வளோதான் வரும், அதற்கு உண்டான கடனை நீங்கள் வாங்கினீங்கன்னா மாட்டிக்காமல் இருப்பீங்க. இல்லை அதோ அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கினீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் மறுபடியும் சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால மிகுந்த முன்னெச்சரிக்கையோட நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. இந்த துளாராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்டது 65% அளவு ஒரு நன்மையை கொடுத்தாலும் மிகுந்த ஒரு 35% அளவு சில கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, பணத்தை எங்கேயாவது தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள்.
இது உங்களுடைய சுய ஜாதகப்படி கோச்சார நிலவரப்படி, அதாவது தசாபுத்தி என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்த்து தான் உங்களுடைய முழு பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.